5 நாள் சிறப்பு விழாவில் முதல் நாள் அன்று நமக்கு திருக்களிற்றுப்படியாரை நம்மளோடு சிந்தித்து நமக்கு அரிய பெரிய செய்திகளெல்லாம் சொன்ன நம்ம சோழிங்கர் லட்சுமண அவர் திருவடிகளை போற்றி வணங்கி நன்றி பாராட்டி படியார் சார்பாக நன்றி பாராட்டி மகிழ்கின்றோம். ஐயா அம்மா சொல்லுங்க. அம்மா வாங்க 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 மேலே வாங்க. நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கி திருக்களிற்றுப்படியார் இந்த 2ஆம் ஆண்டு முதல் நாள் நிறைவு செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம்ம சிவமரத்தின் அடியார்கள் சார்பாகவும் இந்த சிறிய பரிசை அவருக்கு காணிக்கையாக உரித்தாக்குகின்றோம். சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருத்துறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு போற்றி, அண்ணாமணி மன்னா போற்றி, கடல் திரளே போற்றி. நம்ம வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அடியார்கள் இன்றைக்கி வகுப்பை பற்றி ஏதாவது ஒரு நிமிடங்கள் ஏதாவது கருத்து சொல்ல ஏதாவது விரும்புகிறீங்களா? ஏதாவது ஒன்று கருத்து நீ சொல்கிறீங்களா? வெளியூர்லேருந்து வந்த அடியார்கள் அவங்க வகுப்பு வரவங்க செங்கம் வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சங்கத்தில் இவர் சித்தாந்த ஆசிரியராக வந்துட்டு இருக்காரு, நல்லா எடுக்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது கேட்குறது. அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் போய் வீட்டில் படித்தாதான் அது புரியும். காதால் கேட்டாச்சு, திருப்பி அதை பார்க்கணும். திருப்பி படித்தாதான் அது சித்தாந்தம். சித்தாந்தம் புரியும். ஒரு சப்ஜெக்ட் கடுமையான சப்ஜெக்ட் தான். ஆமாங்க. ஒரு முறை கேட்டால் புரியாது, ஒரு தொகுப்பில் கேட்டால் புரியாது. 5 தொகுப்பில் கேட்டு படித்தவங்க கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு சொல்ல. ஏன்னா நம்ம இந்த மாதம் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் பாடம் கேட்டுட்டு வச்சோம்னா மறுபடியும் அடுத்த மாதம் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு தேடுவோம். எங்கே விஷயம் மறந்துட்டுமா, இன்றைக்கி வகுப்பு சித்தாந்த வகுப்பு அந்த புத்தகம் எங்கே காணோம், சிவஞான போதத்தை புக்கை காணோம் அப்படின்னு திரும்ப படித்தாதான் சித்தாந்தம் தெளிவாகும். தொடர்ந்து பூசையை பண்ணணும். பூசை பண்ணும்போது தான் நம்ம அறிவு தெளிவுபடும், சித்தாந்தம் விளங்கும். சரிங்களா? அது எளிமைப்படுத்தி சொல்லி கொடுக்குற நம்ம ஐயா. அதில் ஐயா ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் கூட நவரில் எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. திருப்பத்தூர் மையம் நான் அமைப்பாளர் ஆகும்போது ஒரு 80 மாணவர்கள் இருந்தாங்க. 80 மாணவர்கள். அப்புறமேட்டு ஐயா 2 தொகுப்பு 4 வருஷம் 80 120 ஆச்சு, அப்புறம் 150 ஆச்சு. இன்றைக்கி ஐயா 2 தொகுப்பு 4, இன்றைக்கி 260 மாணவர்கள் சித்தாந்தத்தில். அதே மாதிரி திருமுறை வகுப்பில் 182 பேர். அதனால் சித்தாந்தம் நம்ம திருப்பி கேட்கணும். கேட்டால் தான் நம்ம அதில் சொல்கிற அந்த இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா முக்திக்கு உண்டான வழி எல்லா சித்தாந்தத்தில் உண்டு. ஆனால் அதை கடைபிடிக்கணும், அது சிரமம். இதனால முயற்சி செய்வோம். திருவுருள் நம்ம திருவுருளை சிந்தித்து செய்யணும். சரிங்களா ஐயா? ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுங்க. ஐயா நான் சென்னையிலேருந்து வரேங்க ஐயா. சரியா ஐயா? நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ரிட்டையர்டு. இது வரைக்கும் நான் டெய்லி வேலையே சஸ்திரம் கேட்கறதா சென்னையில். சரி. அவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு. இந்த திருவடி அடையறதுக்கு ஐயா கொஞ்சம் தள்ளுங்க. அந்த பகுதி விகுதி பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கருத்தரங்க என்னை கேட்டது ரொம்ப சந்தோஷம். திருப்பத்தூரை நான் மறக்கவே மாட்டேன். வருஷம் நான் கூப்பிடணும். நான் இந்த மறுபிறவி முக்தியெல்லாம் கேட்குறாங்க, அவ்வளோவா சொல்றதில்லை இது வரைக்கும். இவர் சொன்னார்னா எனக்கு ரொம்ப இந்த இடத்துக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு வேலையை சஸ்திரம் கேட்கறது தான். அதனால் ஐயா ரொம்ப நல்லபுடன் வாழணும். சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அந்த திருவடி அடையிறது பெரிய விஷயம். அது எல்லாரும் போக முடியாது. ஆமாம். அது போகிறதுக்கு இப்போ அவன் நினச்சாதான் போகலாம், நம்ம நினச்சா பண்ணி போக முடியாது. சாப்பிட்டு தான் போகலாம்.
நம்ம சாதனை பண்ணணும். நம்ம சாதனை பண்ணாதான் திருவடி அணுகணும். பக்கத்தில் மைக் கொடுங்க. திருமாவளவன், திருச்சி, லால்குடி. திருச்சிட்டம்பலம். ஐயா, நான் திருச்சியில் வந்திருக்கேன். சென்ற முறை வந்த பிறகு நடைபெற்ற காலங்களில் நிறையா கருத்துக்கள்லாம் கேட்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னொரு இந்த மரத்துக்கு வந்து ராசி நினைக்கிறேன். சென்ற முறை வந்தபோது வெளியில் போய் சொற்பெல்லாம் பண்ண போவோம். இப்போ 3 கால் எனக்கு ஃபோன் வந்துச்சு திருச்சியிலேருந்து. அந்த சங்கரா மரத்தில் வந்து அடுத்த வாரம் இதான் வந்துருக்கேன். பெரிய நிறைய பேச்சு கேட்டிருந்தாங்க. பெரியவனம் தொடரில் 4 வாரம் பேச சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவனத்தை பற்றி நான் அவ்வளோ தான் அன்றைக்கி சின்ன வாரம் பேசிட்டுருந்தேன். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் 1 மாதத்துக்கு பேசுங்க அப்படின்னாங்க. இன்னொரு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஐயா சொன்ன அணுகுமுறை நுண்ணாங்க சொல்ல செயல்பாடு குறித்துலாம் தெளிவாக கேட்டுக்கிட்டேன். எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஐயா சொன்ன ஆணித்தரமான கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு நாளைக்கு என்ன பேசுறதுக்கு பயன்படும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நான் மறைமல் நகர்லேருந்து வந்திருக்கேன். திருக்கலிட்டுப்படியார் வந்து என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக மார்னிங் வரைக்கும், காலை வரைக்கும் அது திருவுந்தியார்லேருந்து அதனுடைய மருவி அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து திருக்கலிட்டுப்படியார். அது எப்படி வந்து அதில் 100 வெண்பாக்கள் இருக்குது. அது 3ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டு அது 1 to 16 அடுத்து வந்து 3 இயலாக சொன்னது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஸோ இது வந்து பேசிக்காக வச்சு நான் ஃபர்தராக வந்து அது பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் ஆதீனத்தில் வந்து சித்தாந்த வகுப்பு நடத்தும்போது இந்த நூல்கள்லாம் சிந்திக்கிறது இல்லை. உமாபதீசம் எழுதுகிற 8 நூல்கள் அட்டகன்னு பேர். அதில் வந்து திருவருட்பயனே சிவபிரகாசம் தான் சிந்திப்போம். சிவஞான போதம், சித்தியாரு, உண்மை விளக்கம், இந்த 5 நூலுக்கு தான் திருப்பி சிந்திப்போம். எங்கே போனால் அதான் பண்ணுறாங்க. சிலபஸ் அந்த மாதிரி திருவாரூர் ஆதீனத்தில் கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த 5 நூல் சிந்திக்கிறதுக்கே 2 ஆண்டு காலம் சரியாக போகும். கடைசி வகுப்பு பண்ணுவோம். இந்த 6 நூலையும் வந்து அந்த தலைப்பை சொல்லி அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சிந்திக்காத நூலை வந்து போன ஆண்டுலேருந்து நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வகுப்பு, கோடைக்கால வகுப்புன்னு போன வருஷம் ஆரம்பித்தோம். அதில் சிந்திக்காத நூல் போன வருஷம் விட்டு போன நூல் இந்த வருஷம் சிந்திக்கிறோம். போன வருஷம் ஐயா போற்றி பக்குருடை பண்ணார். இந்த வருஷம் வந்து திருக்கலிட்டுப்படியார் அப்படின்னார். போன வருஷம் திருவுந்தியார் வந்து பிரகாசம் ஐயா பண்ணார். அந்த மாதிரி வினா வெண்பா போன வருஷம் சிந்திக்கலை, அது பண்ணுறோம். சங்கற்ப நேரானும் பண்ணலை. நாளைக்கு வந்து வினா வெண்பா பவானிலேருந்து தியாகராஜா வராரு. அதனால் அவர் வந்து வினா வெண்பா பண்ணார். அவருடைய தம்பி ஞாயிற்றுக்கிழமை மோகன்ராஜ் ஐயா வந்து சங்கற்ப நிராகரணம். அது திங்கக்கிழமை வந்து ஜானகிராமன்ற ஐயா வந்து திருவிளையாடற் புராணம். செவ்வாய்க்கிழமை பிரகாசன்ற ஐயா அவர் வந்து ஞானாமிர்தம் நூல். இதெல்லாம் வந்து ஒரு நாள் சிந்திக்கக்கூடிய நூல் கிடையாது. புரியுதுங்களா? ஏதோ தொட்டு பார்க்குறது வந்து கொஞ்சம் அதாங்க ஐயா, காலையில் வரைக்கும் அதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இதை வச்சு டெவலப் பண்ணிக்க வேண்டியது. அதுதான் வந்து அந்த ஒரு முயற்சி தான் நாங்கள் செய்கிறோம். எப்படியாவது அடியாரங்களுக்கு செய்திகள் போய் சேரணும், அவங்க விளக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய சிவமடத்தினுடைய நோக்கம், கொள்கையும். ஒரு முயற்சி செய்கிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உதவி, அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக என்ன செய்யறதுக்கு, நாங்கள் இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு. ஐயாவும் நல்லா சூப்பராக எக்ஸ்பேன்ஷன்லாம் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா எழுந்துச்சே போல, எல்லாமே அப்படியே உட்காந்துட்டு கேட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வேற கருத்து? ஒரு எங்கள் வைத்தியநாதன் ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஐயா இவ்வளோ செய்தியை எப்படியா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு கேட்பேன். லக்ஷ்மணன், நீங்கள் ஒன்று செய்யுங்க, வகுப்பில் தெளிவுபடுத்திடுங்க. எப்படி ஐயா தெளிவுபடுத்துறது? இப்போ திருக்கலிற்றுப்படியாருங்கிறது ஒரு தேன் குடம். ஒரு தேன் குடம். இப்போ நாம் இந்த தேன் குடம் மொத்தத்தையும் அவங்களுக்கு திணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இதனுடைய சுவையை அவங்களுக்கு உணர்த்திடுங்க. சொல்ல வேண்டிய பாடலை ஆங்காங்கு தொட்டு ஒரு தொடர்போடு கோர்வைப்படுத்தி, இதுதான் திருக்கலிற்றுப்படியாருடைய சாரம் அப்படின்னு சொல்லி இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தேனை உங்கள் சுட்டு விரலால் எடுத்து அவங்க நாக்கில் தடவிடுங்க. அந்த சுவையை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த குடத்தை அவங்க காலி பண்ணிக்குவாங்க. என்ன, அப்போ நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால், சுட்டு விரலை தொட்டு அவங்க நாக்கில் தடவுற வேலையைத்தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை ஒழுங்காக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லையா? இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
திருச்சிற்றம்பலம் ஐயா. நிறைய சத்சங்களுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய புக்ஸு எல்லாம் படிச்சிருக்கேன். 12 முறை வீட்டில் இருக்குது. ஆனால் வந்து இதுவரைக்கும் காணாத இன்பத்தை இங்கே கண்டேன். ப்ளஸ் நான் வாழ்க்கையில் சார் விட்டவரை தொட்டகரை இருந்தால் தான் அவர்கிட்ட போக முடியும். நான் விஸ்வஸ் டெய்லி படிப்பேன், திவ்ய பிறந்தபடி எல்லாம் படிப்பேன். கேட்டதை கொடுக்க கிருஷ்ணன். ஆனால் இவரை பிடிக்கிறதுக்கு அவனை சீக்கிரத்தில் முடியாதுங்க. சக்க புளி புளிஞ்சிருவாரு. புளிஞ்சிட்டு அப்படியே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய். அதான் இவரு. உங்கள் வடிவில் வந்து நான் அவரை பார்க்குறேன். இன்னைக்கு இதில் ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா? ஐ நெவர் forget this days. இங்கே வந்திருக்கிற மதிக்க மாட்டாங்க. ஹெல்மெட்டை போட மாட்டான், இவன் சொல்ல மாட்டான், எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். ஆனால் பெரியாரை பற்றி தான் பெரிய பேசிட்டு இருக்காங்க. ஒர்ஸ்ட் ஃபெலோ வருது. என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தார். ஒர்ஸ்ட் இருக்குலையே கேரக்டர் ஒர்ஸ்ட் அவர் தான். அப்போ சின்ன பையன் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நைட்டில் கல் எடுத்து அடிக்கலாம்னு தோணும். இப்போ கல் அடிக்க முடியல. ஏன்னா அவனை வச்சு தான் தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது அரசியல் வேணாம். இந்த வகுப்புக்கு வரணும். எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பதில் சொல்லி நான் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வர முடியல. அழைப்பதில் இல்லாமல் வந்திருக்கிறோம். சில பேர் வந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்கள் செய்த தவப்பயன் அவருடைய அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும், சிவமடத்துக்கு வர முடியும், இந்த ஞான கல்வி கேட்க முடியும். உங்களுடைய தவப்பயன் தான் இங்கே வந்து இங்கே உட்கார வச்சுருக்குது. அதனால் அதான் வந்தவங்க வரேன்னு சொன்னவங்க வர முடியாமல் சூழ்நிலை, வராதவங்க சில பேர் வந்திருக்கிறாங்க வெளியில். அதோட உங்களுடைய தவப்பயன் இந்த ஞான கல்வி இன்றைக்கி இங்கே கேட்கணும் அப்படின்றது அவன் பெருமானுடைய திருவருள் தான். நமக்கு முன்னாடி ஆசிரியர் பாடம் நடத்துகிறான்னா அவர் குரு தான். சிவமே வந்து பாவித்து குருவாக இங்கே பாடம் நடத்துகிறான்றது தான் நம்ம ஏற்று அது உணரணும். இதுதான் வந்து சிவமே வந்து இங்கே பாடம் நடத்துகிறாங்க நீங்கள் நினைச்சோம்னா அந்த பாடம் உங்களுக்கு விளங்கும். சரிங்களா ஐயா? சொல்லுங்கள். வாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பேருங்க? ஆதிமூலம். திருச்சிற்றம்பலம். அடியன் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு குருநாதர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியும். 2010ஆம் ஆண்டு அவரிடத்தில் பாடம் பயின்றிருக்கிறேன். சாத்திர நூல்கள் சித்தாந்த வகுப்பு. அப்பொழுது வேலூர் மாவட்டம் குருராஜபேட்டை, அங்கிருந்து சொரக்காயப்பேட்டை என்னும் கிராமத்திலிருந்து சென்று படிப்பேன். இப்பொழுது திருப்பத்தூர் மடத்தில் கோடைக்கால வகுப்பு நடக்கிறது என்று ஐயா எனக்கு உரைத்தார். உடனே தொடர்பு கொண்டு பேசினேன். மயில்வேல் என்பவரிடம் பேசினேன். அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை பதிவு செய்தேன். இங்கு ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்தில் கடல் நீர் நாய் நக்கி குறையாது, கம்பராமாயணத்திலே பார்க்கடல் பூனை நக்கி குறையாது. அதுபோல பெரிய புராணத்தை என் அறிவிற்கு எட்டியவாறு உரை செய்திருக்கின்றோம் என்று சேக்கிழார் பெருமானே கூறியிருக்கிறார். ஆனால் இங்கு நம் அடியார் பல மடங்கு கூறியிருந்தாலும் எங்களுக்கு வகுப்பு நடத்திய போது ஓரளவுக்கு தான் அவரால் சொல்ல முடிந்தது. இந்த திருமடம் செய்த தவப்பயன் இன்று திருக்களிட்டுப்படியாரில் 75% உணர்ந்திருக்கின்றோம். ஓரளவுக்கு தான் நாங்கள் பயின்றோம். 2 தொகுப்புகள் படித்திருக்கின்றோம் அந்த நாளிலே. இருப்பினும் மண்டையில் ஏறலை. இங்கே வாங்கினா இங்கே விட்டுட்டோம். எடுப்போம், படிப்போம், வச்சிருவோம். சிலர் பரணையில் தான் வச்சிருக்கிறாங்க. அப்போது சந்தேகம் வந்தால் தொடர்பு கொள்வேன். ஐயாவை பேசியிருப்பார், பேசுவேன். ஆனால் இங்கு திருக்களிட்டுப்படியாரை 75% சிந்தித்து இருக்கிறோம். பெரும் பயன் நாம் பெற்ற பேர், இந்த மடம் செய்த பேர் அவ்வளவு. ஆனால் குருராஜப்பேட்டையில் நாங்கள் படித்த போது அவ்வளவு எளிமையாக எனக்கு புரியவில்லை. காலம் 15 ஆண்டுகள் கடந்து வந்ததல்லவா, ஞானமும் சிறிது ஏறியது இந்த மண்டையிலே. அதனால் இந்த தவப்பயன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வேற நம்மங்கய்யா திருவடி வணக்கங்கய்யா. நாங்கள் கோயம்புத்தூர் பல்லட பக்கத்துலேருந்து வர்றோங்கய்யா. இதுதான் முதல் முறை உங்களுடைய இந்த வகுப்பை வந்து நாங்கள் கேட்குறோம். ஆனால் சொல்லுவாங்கல்லையா, ஒரு 100 மணித்துளி 1 நிமிஷத்தில் எப்படி போச்சுன்னு தெரியலன்னு.
அது மாதிரி இந்த நாங்கள் சொல்லுவோம் திருக்களிற்றுப்படியார் படியார்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கும் புரிய வச்சு உங்கள் ஞானாசிரியர் கிடைச்சதுக்கு வந்து நாங்கள் தவப்பயன், நாங்கள் ரொம்ப திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்ததுனால் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வேற யாராவது? முடிச்சிடலாமா வகுப்பு? சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. கேள்வி கேட்டாச்சு, கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ வகுப்பை பற்றி சொல்லணும். நீங்கள் கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு, கேள்வி நேரம் முடிஞ்சு விட்டது. இப்போ இன்னைக்கு பாடம் கேட்டதில் உங்களுக்கு என்ன, அதை பற்றி சொல்லணும், வகுப்பை பற்றி. இன்றைக்கு ஐயா அவர்கள் மைக்கு இப்போ வாங்கிக்கிட்ட வைங்க. இன்றைக்கு ஐயா அவர்கள் நடத்திய முழு வகுப்பையும் நான் கேட்டேன். இதில் இங்கே வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு அது இந்த பாடல்களில் இருக்குதா, இல்லை இன்னும் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் அதனுடைய பயன், அதாவது இந்த மக்கள் கூட்டம் எதிர்பார்க்கக்கூடிய பயன் நான் நினைக்கிறேன். நான் என்னை அறியாமல் நினைச்சாலும் நினச்சிங்க, வயசான காலத்தில் நாங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கிறோம், மரணம் வரக்கூடாது, மரண பயம் எங்களுக்கு. இன்றைக்கி செத்துருவோம், நாளைக்கு செத்துருவோம், எந்த நிமிஷமோ எப்போவோ ஏதோன்னு இருக்குது, மரண பயம் இருக்கிறது. அந்த மரண பயத்தை தீர்ப்பதற்கு கலிற்றுப்படியாரோ ஞானாமிர்தமோ சாத்திரங்களோ தோத்திரங்களோ எங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்குமா அப்படின்றத இது எனக்கு வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு எங்கேயும் எனக்கு பதில் கிடைக்கல ஐயா. ஐயா, இது உலகில் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு எண்ணம். அது இந்த வயதான காலத்தில் தான் இந்த இன்னும் அதிகமாக வரும், இந்த மரண பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த மரண பயங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், மரணம் என்பது உடம்புக்குத்தான், மரணம் என்பது உடம்புக்குத்தான். இந்த உடம்புக்கு அதை கொடுக்கறது இறைவனுடைய பெருங்கருணை. புரியுதுங்களா? உள்ளபடியே நமக்கு செய்யக்கூடிய அருளிப்பாடுகளிலேயே அடிப்படையில் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 காரணத்துக்கு மட்டுமே நன்றி சொன்னாலே அதுக்கே நம்முடைய வாழ்நாள் போதாது. ஒன்று, நாள்தோறும் நமக்கு கொடுக்கின்ற தூக்கம். உறக்கம் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்படுறோம். அந்த தூக்கமே இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையே நரகமாயிடும், வாழ்க்கையே நரகமாயிடும். ஆகவே நாள்தோறும் உறங்க வைத்து உறக்கத்தை கலைத்து விழிக்க வைக்கிறானே, அதுக்கே அவனுக்கு நன்றியோடு நினைந்து போற்ற வேண்டும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது, இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டை நைந்து போன பிறகு இன்னும் சட்டை நைந்து போவதற்கு முழுமையாக நைந்து போவதற்கு முன்னதாகவே மரண பயம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு ஐயா, இல்லையா? முழுமையாக நைந்து போன பிறகு அதுக்குள்ள இருக்க முடியாது, தவிக்கிறோம் பாத்தியா? அந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது, தவிப்போம். எப்படா என்னை கூட்டிகிட்டு போற அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அவனுடைய பிரார்த்தனை பண்ணுவோம் பாத்தியா? அந்த தவிப்பு இருக்குதே, அந்த தவிப்பில் உரிய நேரத்தில் இந்த சட்டையை கழட்டி விட்டுட்டு புதிய சட்டையை கொடுப்பதற்காக நம்மை அழைச்சிட்டு போறானே, அதுதான் மரணம். உயிருக்கு ஒருபோதும் மரணமே கிடையாது. மரணங்கிறது எதுக்கு? உடம்பு. இந்த உடம்புக்கு ஏன் அது ஏற்படுதுன்னு சொன்னா, அதுவும் இறைவனுடைய பெருங்கருணை. இந்த ஆன்மாக்கள் செய்த வினையை கழித்து தீர்த்து தன்னுடைய திருவடிக்கு வர வேண்டும் என்பதற்காக புதுசா சட்டைகளை மாற்றி கொடுக்கிறானே. அதுவும் நாம விரும்புகின்ற சட்டையெல்லாம் கொடுக்கிறானே, அவன் விரும்பி கொடுக்கல. அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம எந்த சட்டையை போடணும்னு விரும்புகிறோமோ அந்த சட்டையை அவன் கொடுக்கிறான். பெருமான் சொல்றான், சரி
விருப்பப்படுறியா? அனுபவி. அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன் சட்டையை, போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறானே. அப்படி கொடுத்து 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 தான் நம்முடைய இச்சையை திருத்துறான். கொடுத்து கொடுத்து தான் திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் கொள் கைலாயா. அப்படி இச்சையை திருத்தி 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 அவனுடைய திருவடிக்கு வர வைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாம் போய் தான் ஆகணும். அங்க யாரும் போகாம இருக்க முடியாது. அது வரைக்கும் நமக்கு புதுசு புதுசா சட்டையை கொடுத்து இச்சையை திருத்துகிறானே, அது தாங்க மரணம். அந்த மரணத்துக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணுமே தவிர ஒருபோதும் நாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆகவே தயவு செய்து மரண பயம் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். அந்த மரண பயம் ஏன் வருதுன்னு சொன்னா, இறைவனை பற்றி விட்டால் அந்த மரண பயம் ஒருபோதும் வராது, ஒருபோதும் வராது. பெருமானே நீ என்ன வேணா கொடு, ஆனா அதை ஏற்று தாங்கிக் கொள்ளுகிற பக்குவத்தையும் சேர்த்து கொடு என்ற அந்த பிரார்த்தனையை அவனிடத்தில் வைத்தோன்னு சொன்னா நமக்கு இந்த மரண பயம் என்ற இது உலகத்தில் சாதாரண நிலைத்தான். அது ஐயாவுக்கு மட்டும் இல்லை, பல பேர் சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். அவர் எல்லார் சார்பாகவும் கேட்டு இருக்கிறார், அவ்வளவுதானே காரணம் தவிர மற்றபடி யாருக்கும் இல்லாத எண்ணமெல்லாம் இல்லை. ஆகவே இந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானுடைய பெருங்கருணை நம்மை ஆட்கொள்ளும் இல்லையா? அப்படி ஆட்கொள்ளுகின்ற நிலையில இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்முடைய வினைக்கு ஏற்ப அவன் கொடுக்கக்கூடிய புதிய புதிய சட்டைகள் தான் அடுத்தடுத்து வருகின்ற பிறவிகளை தவிர எனக்கு சட்டையே வேண்டாம் சாமி, போதும் சாமி, போட்டு போட்டு அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு அதில் விருப்பமே இல்லை சாமி, உன் திருவடியாகி சட்டை போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழு உரைப்போடு சார்ந்துட்டுன்னு சொன்னால் சத்தியமாக சட்டையை கொடுக்க மாட்டான். வேற சட்டையை எதுதான் நமக்கு கொடுப்பான்? திருவடி தான் கொடுப்பான். புரியுதா? ஆகவே அதுவும் நம்மிடத்துல தான் இருக்கு. நாம் என்னைக்கு அங்கே போகணும்னு உரைப்போடு விரும்புகிறோமோ அது வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கிறான், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறான். போதும் அப்படின்னு நாம் என்றைக்கு முழுமையாக உவர்த்து வெறுத்து இந்த பிறவியை வெறுத்து ஒதுக்குகிறோமோ அப்பொழுதே அவன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல இப்போவாவது இந்த ஆன்மா இந்த எண்ணத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி அவன் தயாராக இருப்பான். எதுக்கு? திருவடி கொடுக்க. புரியுதுங்களா? நம்ம பொதுவாக ஒரு ஐயா மரண பயம் சொன்னார் இல்லையா, நம்முடைய ஞான சம்பந்தரும் சொல்கிறாருங்க, சாமி எங்கே தெரியுமா இருக்கிறாரு, இறைவன் எங்கே சார் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஞான சம்பந்தர் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நோயுளான் வாயுளான். கடவுள் எங்கே சார் இருக்கிறான்? நோயுளான் வாயுளான். இல்லையா? உலகில் ரீதியாக பார்த்தா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவன் மரணப்படுக்கையில் இருந்து அவன் வாயில தான் எல்லா சாமியும் வரும். அப்போ தான் இது வரைக்கும் நினைக்காத கடவுள் பெயரில் அப்போ தான் சொல்லுவான். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, முருகா, சண்முகா, இல்லையா, நாராயணா, கோவிந்தா எல்லாத்தையும் அப்போ தான் சொல்லுவான். எப்போ? நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்? நோயுளான் வாயுளான். இது உலகியல் ரீதியாக விளக்கம் சொல்லணும்னா, சித்தாந்த ரீதியாக விளக்கம் சொல்லணும்னு சொன்னா ஆணவ மலம் என்கிற நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவிடத்துல தான் யார் இருக்கிறான்? அப்ப அந்த ஆணவ மலமாகி நோய் நீங்க வேண்டும் என்று எந்த ஆன்மா எண்ணுகிறதோ அந்த ஆன்மாவிடத்தில் யார் இருக்கிறான்? இறைவன் இருக்கிறான். ஆகவே இறைவன் நமக்கு எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கே என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். வந்துவிட்டால் இந்த பயம் இல்லை. சொல்லலாங்களா? திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் விழுப்புரம் மாவட்டம், எனது சொந்த ஊர் கப்பியாமொழியூர். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். நான் ஜோதிட வகுப்பு ஆசிரியராக மாணவர்களுக்கு ஜோதிடம் பயிலுகிறேன். அதே போன்று எனக்கு நான் பல மந்திர உபதேசங்களை, பல குணர்களை நான் அடியன்களை பணிந்து கற்றுக்கொண்டு உள்ளேன். இந்த சித்தாந்தத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதற்கு நான் குறுஞ்செய்தியில் பார்த்துதான் இவரோடு தொடர்பு கொண்டேன்.
நீங்கள் வருவது உறுதியா என்று கேட்டார். உறுதி என்று சொன்னேன். இன்னும் 2 பேரை கூறினார். அவர்கள் வருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வேலை காரணமாக வரவில்லை. அதனால எனக்கு இது புதுவிதமாக இருந்தாலும் இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் வந்திருக்கின்றேன். எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய படிச்சிருந்தாலும் கற்றிருந்தாலும் இது எனக்கு புதியதாக இருக்கும்போது இதை நான் முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு தான் எனக்கு இதனுடைய விளக்கங்கள் விரிவுரையாக தெரியப்படும். இருந்தாலும் இன்று உரையாற்றிய வரைக்கும் இது மிகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்து. அதே போன்று வந்தாருக்கு புண்ணியம், வராதவருக்கு கர்ம வினைகள் விண்ணம் இடவில்லை என்று கூறியது போல நான் சொல்லும் கருத்தையே எனக்கே சொல்லியிருக்கார்கள். மிக சிறப்பான ஒரு கருத்து. நானும் எனது பாடத்துக்கு யாராவது வரவில்லை என்று நின்று விட்டால் இப்படிதான் கூறுவேன். வந்தாருக்கு புண்ணியம், வராதவருக்கு தரித்திரம் தொடர்கின்றது என்று கூறுவேன். அதே போன்று மிக சிறப்பான கருத்துக்களையும் கற்க வேண்டிய சிந்தனைகளையும் ஆன்மீக கல்வியையும் தேன் என்று சொல்லியும் பால் என்று சொல்லியும் நமக்கு ஊட்டி விட்ட நமது சோளிங்கர் பேராசிரியர் சிவத்திரு லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த திருமடத்தை இயற்றி கொண்டிருக்கின்ற ஐயாவின் பெயர் எனக்கு நாமதேயம் தெரியவில்லை, மயில்வேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்திலேயே 115 திருமண்டபத்திலேயே சுயமாக சொந்தமாக ஒரு மண்டபம் அமைத்திருக்கிறது என்றால் திருப்பத்தூர் மையத்தில் தான் இந்த மண்டபம் சுயமாக இயங்குகிறது என்று கூறிய பெருமை மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி உடையது. ஏன் என்றால் ஒரு மண்டபத்தில் வைப்பதோ இல்லை வாடகையில் வைப்பதோ அது சிரமம். ஆனால் சொந்த இடத்தில் நாம் எப்படி ஒன்றுமெல்லாம் நடத்தி கொள்ளலாம். அதனால இதற்கு எந்த தடையும் இல்லை. அதனால இது ஒன்று சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு இருந்தமைக்கும் அதே போன்று அறுசுவை உணவிலே ஒன்று மா பலா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 வகை உணவை இங்கு பரிமாறியதற்கு, அதுவும் இல்லாமல் அடியார்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை அன்னதானமாக அன்னம் பளித்ததற்கும் மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டதற்கு பெருமையுடன் இங்கு வந்திருக்கின்ற சிவ அடியார்களுக்கும் சிவ குருமார்களுக்கும் சிவ ஆசிரியர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருமடம் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று நமது அனைவரும் ஒன்றிணைந்து முற்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன விழுப்புரம் பக்கங்களா? விழுப்புரத்தில் திருவாவடுதுறை ஆஞ்சநேயர் சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது. ஆமாம், அங்கே போய் சேருங்க. பாபு மீனிங் முடிந்த முடிவு, அதுக்கு மேலே எந்த முடிவும் கிடையாது. எந்த சமயத்திலும் எந்த இதுலையும் இல்லை. சொல்லுங்கம்மா. அம்மா விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அம்மா உங்கள் திருநாமம் என்னம்மா? கலைச்செல்வி. கலைச்செல்வி, சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை இப்படி சொல்லி படித்து அத்தனை அடியாருக்கும் சிறந்த அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வருஷத்துக்கு முந்தி தான் எனக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கிற வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு. அங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு அம்மா அழைச்சிட்டு போனாங்க. சைவ சித்தாந்தத்தில் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் காட்டுவாங்க அப்படின்னாங்க. ஒரு ஆறுதல். நானும் 2 தடவை முயற்சி பண்ணேன். 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு. இப்போ ஐயா சொன்னார் இல்லையா பாபு, விழுப்புரம் தான். நான் அங்கே போய் முயற்சி பண்ணும்போது எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு. என்னோட சேர்ந்தவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க 2 வருஷம் 3 வருஷம் படித்து. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், விழுப்புரத்துலேருந்து சித்தவடமோட நின்று இருக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ரவியை என்ன பண்ணாரா குரூப்பில் போட்டிருந்தாங்க. அவருக்கு என்ன சைவ சித்தாந்தம் போடுவார், நம்ம மண்டையில் எங்கே ஏற போகணும் தள்ளி விட்டுட்டேன். எதாச்சா முந்தானத்துக்கு 2 மணிக்கு எங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருந்தேன். சென்னையில் எடுக்கும்போது சைவ சித்தாந்த வகுப்புன்னு போட்டிருந்தது. ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அட சர்டிஃபிகேட்லாம் தராங்க, எங்கே இருக்கு என்னன்னு தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது, எப்படி இருக்கணும் இடம் தெரியாது. எப்படியாவது போகணும், உண்மையிலே சர்டிஃபிகேட் வாங்கணும், அது நமக்கு புரியாத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை தொடர்பு கொண்டேன். ஐயாவும் விவரங்கள்லாம் சொன்னார். 4ஆம் நாள் கால் பண்ணவன் நேற்று சாயந்தரம் இங்கே இறங்குறதுனே அவர் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். திருவண்ணாமலை இறங்கி எங்க ஐயா வரணும்னு கேட்டேன். இங்கே வந்த பிறகுதான் மூச்சே இது. இப்போ இத்தனை அடியாரையும் பார்க்கும்போது உண்மையே இறைவன் திருவருள் தான் சொல்லுவேன். அதை விட ஐயா பேசிய வார்த்தைகள் இந்த காதல் வாங்கி இந்த காதல் போனாலும் கொஞ்சமாவது மனதளவில் எனக்கு நிற்குதுன்ற ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லிக்கிறேன். இனியும் இறைவன் இதை மாதிரி இன்னும் இருக்கிற எத்தனை காலமோ தெரியாது, இதை கேட்டு உயிர் போகணும்னுட்டு
ஆத்மார்த்தமா நான் இறைவன்கிட்டையும் அடியார்கிட்டையும் விண்ணப்பம் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. பல பேர் வராம இருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு வாய்ப்பு கிடைச்சும் நாம பயன்படுத்திக்கிறோம்னா அது பெரிய விஷயம்தான். அது திருவருள் கருணை. ஐயா மன்னிக்கணுங்க ஐயா. எனக்கு உண்மையிலே நிறைய பேசணும் படிக்கலாம் ஆர்வம் இருக்கு. நின்று பேசுறதுக்கு ஒரு பதட்டம் தான் காரணம். என்ன தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணாதீங்க. புக்கு கொடுத்தா நிறைய படிப்பேன் நான். ஐயா விட்டுடுங்க. சரிங்கம்மா, நன்றி ஐயா. மடத்தில் இங்கே வகுப்பு நடந்தா திருவாரூர் ஆதீனம் மூலமாக இந்த வகுப்பு நடக்குது, இந்த மலம் நடக்குது. எந்த வகுப்பு நடந்தாலும் திருவாரூர் ஆதீனத்தில் குருமரபு வாழ்த்து பாடுவோம். இப்போ சொன்னீங்களா சிவஞான முனிவர், அவர் தான் திருவாரூர் ஆதீனத்தை குலதெய்வம். சிவஞான முனிவர் தான் திருவாரூர் ஆதீனத்தினுடைய குலதெய்வம், அவர் தான். அதனால் திருவாரூர் ஒரிஜினல் கைலாய பரம்பரை அதுதான் திருவாரூர் ஆதீனம். திருவாரூர் ஆதீனத்தினால்தான் இந்த கட்டடம் வந்தது. இந்த சைவ சித்தாந்த வகுப்பு எல்லாம் நமக்கு 23வது பட்டம் திருவாரூர் ஆதீனம் 23ஆம் சீர்வள சீர் சிவபிரகாச தேசிய பரமாச்சார் அவருடைய கருணையினால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் இன்றைக்கி பரவுது. அதனால் ஒவ்வொரு வகுப்பு நிறைவிலும் திருவாரூர் ஆதீனத்தில் குருமரபு வாழ்த்து பாடுவோம். புதிய மாணவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு அந்த குருமரபு வாழ்த்து பாடி தான் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். பாடிடலாங்களா? கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோ மெஞ்ஞானு பானுவாகி குயிலாளுர் பொழில் திருவாவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய திருச்சிற்றம்பலம்.